ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த வேளையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை எபேசியர் பாருங்கள் 2:4-5. தேவனும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பின் அக்கிரமங்களில் மறித்தவர்களாய் இருந்து நம்மை கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர். கிருபை நம்ம கிருபையினாலே கிருபையின் காலத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்ம பிறந்தது சாகிற வரைக்கும் கிருபையின் காலம். வாலிபத்தை சிருஷ்டிக்கிற நினை சொல்றாரு. பிரசங்க 12 வாலிபத்தை சிருஷ்டிக்கிற நினை நம்ம எப்போதும் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். எக்காலத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. தாவீது சொன்னது போல நோவா காலத்தில் அக்கிரம அளவு செஞ்சாங்க, பாவம் செஞ்சாங்க. மத்தேயு 23 படி வீரியன் பாம்பு குட்டியிலே வலு சர்ப்பங்களே பிதாக்களுடைய அக்கிரம அளவை நிரப்புவீங்களோ எரிநேரத்தை எப்படி தப்பித்து கொள்வீங்க கேட்குறாரு. படுக்கையில் அக்கிரம அளவை நிரப்பாதீங்க, வீரியன் குட்டியாக நிற்காதீங்க, வலு சர்ப்பமாக இருக்காதீங்க, ஐம்புலன்களை அடக்கி ஆளுங்க, சாத்தானை மிதிங்க, சிங்கத்தையும் வீரியன் பாம்பையும் பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதிங்க, ஐம்புலன்களை அடக்கி ஆளுங்க. முன்னே பாவம் செஞ்சோம் பாருங்க. 2வது வசனம், அவைகள் நீங்கள் முற்காலத்திலே உள்ள வழக்கத்தை ஏற்றபடியாக கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்த அதிகார பிறகு ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். இது அறியாமல் செஞ்ச பாவம். ஏசாயா 28 கேட்கிறாரு, எப்போதும் ஏறு ஓட்டிக்கொண்டே இருப்பீங்களா கேட்கிறாரு. மத்தேயு 23 கேட்கிறாரு, வீரியன் பாம்பு குட்டியை வலு சர்ப்பங்களே பிதாக்களோட அக்கிரம அளவில் நிரப்புவீங்களா எரிநேரத்தை எப்படி தப்பித்து கொள்வீங்க. அவங்க செஞ்சாங்க அறியாம பாவம். வேதம் அப்போ கிடையாது. நோவா காலத்தில் அவங்க படுக்கையில் அக்கிரம அளவை நிரப்பினாங்க, அழிச்சு போட்டாரு. இப்போது கிருபையின் காலத்தை கொடுத்து இருக்கிறாரு. கிருபினால் நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அக்கிரமங்களை மறித்தவர்களாய் நம்மை கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பித்தார். கிருபினால் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். பாருங்க 7, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு உட்காரம் செய்தார். கிருபாதார பலிக்கு கிட்டி சேர கிருபை தந்தார். இன்னும் நம்ம அவரோட பரலோகத்தில் ஒன்றாக இருக்க சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. கிருபையை வீணடிக்காதீங்க. பாருங்க 8 வாசிக்கிற, கிருபினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டான தேவனுடைய ஈவு. நம்ம பரிசுத்த ஆலயமாக கட்டப்படணும். எபேசியர் 2:21-22 படி அவருக்கு மேல் மாளிகை முழுவதும் இசைவை இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்கள் ஆவினாலே தேவனுடைய வாசத்தமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். கர்த்தரே நித்திய கண்மலை, அவரே ஞான கண்மலை, அவரில் நிலைத்திருங்க, கட்டப்படுங்க, கண்மலை மேல் வீடு கட்டுங்க, அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20-21, கிறிஸ்துவனுடைய சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். குமாரன் அவர், பிதாவின் நேச குமாரன் அவர். வானவர் சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. நம் முன்னோர்கள் சொல்லிட்டாங்க, குமாரனுக்கு சுடாவளதான் பிடிக்கும், சுட்ட போல பிடிக்காது. உங்களை படுக்கையில் சுட்டுக்கொள்ளாதீங்க. உங்களுக்கு காம வேணாம், இச்சை வேணாம். உங்கள் படுக்கையில் சாரை திளக்காது, முழு பழமாக இருங்க. சாரோட ருசியோட சதையோடு முழு பழமாக இருங்க. கெட்டு போன பழமாக மாறிடாதீங்க, கெட்டு போன பாத்திரமாக மாறிடாதீங்க. எல்லாரும் பரிசுத்தமாக நில்லுங்க. எல்லா சத்தத்தை எழுதிட்டாரு. நம்ம முன்னோர்கள் எழுதிட்டாங்க, குமாரனுக்கு சுடாபலம் தான் பிடிக்கும்னு எழுதிட்டாரு. முன்னோர் சித்தர்கள் எழுதிட்டாங்க. எல்லாரும் சுடாபலமாக நிற்கணும். இந்த நாளிலே பரிசுத்தமாக நிற்கணும். அறியாமல் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு தராரு. தேவனுடைய கிருபையை வீணாக்காதீங்க. பாருங்க 21, நான் தேவனுடைய கிருபையை விரிவாக்குறதில்லை. நீதிமான நில்லுங்க. ஆமோஸ் 5:7 படி நியாயத்தை எட்டி நீதியை கீழே சிந்துகிற மனமாறுங்க. அதுதான் நீதி, அதுதான் ஜட்ஜ்மெண்ட். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சாரம், பெலன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விதை, அது கணக்கு கேட்பாரு. தாயை கருப்பத்தின் கடி எங்கேன்னு குமாரன் கேட்பாரு.
சித்தர்கள் அருமையான எழுதிட்டாரு. திருவிழா படத்தை எடுத்துட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, தாயே கர்ப்பத்தின் கனி எங்கே? நான் உலகத்தை சுற்றி உலகத்தை உங்களை பிள்ளைகளை பாதுகாத்தனே. கர்ப்பத்தின் கனி எங்கே கேட்பாரு. எரேமியா 13 படி உங்க ஆட்டு கிடை எங்கே? மகிமையான கொடுக்கப்பட்ட மகிமையான ஆட்டு மந்தை எங்கே கேட்பாரு. கணக்கு கேட்பாரு. எரேமியா 12 படி வீணாக கோதுமை எடுத்துட்டீங்களா, முள்ளுகளா இருப்பீங்க. மத்தேயு 23 கேட்கிறாரு, எரி நரகத்தை எப்படி தப்பித்துக் கொள்ளுவீங்க? நீங்க படுக்கையில அக்கிரம அளவை நிரப்பினீங்களா, வீணாக விதைச்சின்னா முள்ளுகளா இருப்பீங்க, எரி நரகத்தில் எப்படி தப்பித்துக் கொள்ளுவீங்க? குமாரனே கேட்கிறாரு. இந்த நாளிலே குமாரனை அண்டிக் கொள்ளுங்க. அவருக்காக சுடாபலம் நில்லுங்க, பரிசுத்தமா நில்லுங்க, பரிசுத்த நோகத்தை சுமந்து கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசுவை அண்டிக் கொள்ளுங்க. அவரே பிதாவின் நேச குமாரன். அவருக்கு நம்ம செவி கொடுங்க. பிதா சொல்லிட்டாரு, இவரே நேசகுமார், இவருக்கு செவி கொடுங்க. கர்த்தராகிய இயேசுக்கு தான் நம்ம செவி கொடுக்கணும். பரிசுத்தமா நிக்கணும். சாகிற வரைக்கும், நீங்க எல்லாரும் சாகிற வரைக்கும், கணவன் மணி சாகிற வரைக்கும் பரிசுத்தமா நிக்கணும். நிறுவனம் ஆகாதபடிக்கு, படுக்கையில சாரத்தை இழக்காதபடிக்கு, சாரம் உள்ள உப்பா இருங்க, உப்புள்ளோட இருங்க. மாட்கு 9 படி உப்புள்ளவரா இருங்க. நம்ம இப்ப ஜெபிப்போம். எங்களை அருமையான பரலோக பிதாவே, எல்லாரும் காமத்தை ஜெயிக்க, மோகத்தை ஜெயிக்க கிருபை தாங்க. உமக்கு பரிசுத்தமா நிக்க கிருபை தாங்க ராஜா, கிருபை தாங்க. இனி ஒவ்வொரு கிருபை வீணாக்காதபடிக்கு பரிசுத்தத்தில் நிலத்திற்கு கிருபை தாங்க ராஜா. பலம் தாங்க, சுகபலன் ஆரோக்கியத்தை தாங்க ராஜா. போகில வரியில பாதுகாத்துக் கொள்ளுங்க. சத்துருவை ஜெயிக்க கிருபை தாங்க, படுக்கையை ஜெயிக்க கிருபை தாங்க, காமத்தை ஜெயிக்க கிருபை தாங்க, சாத்தானை ஜெயிக்க கிருபை தாங்க ராஜா. ஒவ்வொருவருக்கு கிருபை தாங்க. எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய பாத முத்தமிட்டு பரிசுத்த நோக்கத்தை சுமந்து கொள்ள கிருபை தாங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களோ பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.